வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து 2024 மார்வல்ல இருந்து வெளியான கேரவன் தி ஹண்டர் படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ இந்த படத்தில் கதையை பார்த்துருவோம். படத்தில் கதைன்னு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஒரு சிம்பிளான கதை தான். நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேயே ஒரு சிங்கத்தினால தாக்கப்பட்டு அதோட பிளட் இதில் கலந்தானே அவர் அந்த சிங்கத்துக்குள்ள குணாதிசயம் எல்லாமே இருக்கிற மணி ஒரு சக்தியோட இருக்காப்புல. அவங்க அப்பா வந்து ஒரு ஹண்டர், அதாவது இந்த விலங்குகளை வேட்டையாடுவார். அதனால பிடிக்காம காட்டுக்குள்ளே போய் தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் நம்ம வில்லையன் வந்து அந்த ஆளுக வந்து ஒரு மாட்டோட கொம்புகளை பூரா இது பண்ணிட்டு போய்க்கு இருக்கும்போது அவங்க வந்து தடுத்து அவங்க வில்லனோட ஆளுகளை கொண்டோன்னே நம்ம ஹண்டர் அவனை எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணணும் அப்படின்ட்டு இவர் தம்பியை தூக்கிட்டு போயிடாப்புல. இவருக்கு தம்பியை காப்பாத்தினாரா, வில்லனை எப்படி அழிச்சாரு, இதெல்லாம் தான் இந்த படத்துல கதை. இப்போ இந்த படத்துல பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சேசிங் ஃபைட் வரும். தம்பியை கடத்திட்டு போகும்போது வில்லைங்களை விரட்டிட்டு போயிருப்பாங்க. இவர் ஓடியே சேஸ் பண்ணுவாப்புல. அதை சேஸ் பண்ணுற சீன்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க படத்தில். அதுக்கப்புறம் நம்ம இந்த பதான் ஷாருக்கான் படத்தில் வர மணி ஹெலிகாப்டர் கையில் கட்டி இழுத்துக்கிருப்பாப்புல ஹீரோ. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு படத்தில். அப்புறம் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த ஃபைட்டு மட்டும் தான் படத்துலேயே இருக்கும். படம் 2 மணி நேரங்க வச்சு கொலையாக கொண்டுட்டாங்க படத்தை. ஏன்னா மார்வல் ஃபேன்ஸ் உண்மையிலே பாவம். இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா அங்கேயே வந்துருவாங்க, என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா படத்தில் வந்து சொல்கிறாப்புல ஒரு 2-3 சீன் தான் இருக்குது. ஹீரோயின் ரோல்லாம் வாமா மின்னல் கதை தான், அப்படிதான் இருக்கு. ஏன் வில்லனே படத்துல ஸ்ட்ராங்காவே இல்லை. 2 வில்லைங்க காமிக்கிறாங்க. ஒரு வில்லன் வில்லனக்கால் 2வது வில்லன் பயங்கரமா இருப்பான். 1 2 3 சொன்னோடனே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மறைஞ்சு போயிட்டு வந்து டக்குன்னு வில்லைங்களை அப்புறம் போட்டு சொல்றாப்புல இருக்கும். அவனை வந்து ஹீரோயின் நம்ம ஹீரோவே அடிச்சு போட்டு கொல்ல போயிருப்பான். ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு தூரத்துல இருந்து ஒரு அம்பை விட்டு கண்ணில் குத்தி அவன் ஈஸியாக எடுத்துட்டு போயிருவான். என்னடா இப்படிதான் இருக்கான் வில்லன். சரி, நம்ம இந்த வில்லன் அப்படி இப்படின்னு பையில ஒரு பேக்ல ஒன்று மாட்டிக்கிட்டு டக்குன்னு அந்த ஒரு திரவத்தை மாட்டி இது பண்ணிட்டு மனுஷனா இருக்கு இது அந்த இதை கழட்டி விட்டானா ஒரு மிருகமா மாறிடுவான். சரி, இப்போனா அவன் கேரக்டரா இருக்குன்னா மிருகமா போதான் பார்க்கறதுக்கு சைக்கியும் இல்லை, அதாவது கேவலமா இருக்கான். அவன் ஈஸியா எருவு மாட்டில் கட்டி விட்டு ஓட விட்டு கொண்டு போயிடான். இப்படிதான் இருக்கு இந்த படம். ஸோ என்னத்த சொல்ல, இது பெரிய மொக்க படம். படத்துல ஸ்டஃப்பே கிடையாது, அவ்வளோதான் சொல்ல முடியுது. வரணும் இல்லை, பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. அடுத்த வாரம் தியேட்டரில் வருது, பார்க்குறவங்க போய் பாருங்கள். இது ஒரு ஆவரேஜான படம் தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவங்களா.